அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்போ நீ இந்த மொஹர்ரம் மாதத்து வரும் பொழுது அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு சொன்னீங்க. எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம் தான், அதுக்கு ரசூலோட ஹதீஸ் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அப்போ மொஹர்ரம் மாதம் மட்டும் அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படி சொன்னாங்க சார்? பொதுவாகவே இறைவனுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. ஒரு பொருளை சிறப்பித்து கூறுறதா இருந்தால் தன் பக்கம் இணைத்து கூறுவான். அது ஒரு வழக்கம் இருக்குது. அதனால தான் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், காபாவை இறைவன் பைத்தி எனது இல்லம்ங்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுடைய இல்லங்கள் தான். ஆனால் காபாவை எனது இல்லம் அப்படின்னு சொல்ல காரணம், மற்ற பள்ளிவாசல்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த காபாவிற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு தான். அதே போல் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது நாக்கத்துல்லாஹ் அப்படிங்கிறான், அல்லாஹ்வின் ஒட்டகம்ங்கிறான். அது மட்டும் அல்லாஹ்வோட ஒட்டகம் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டகங்களும் இறைவனால் படைக்கப்பட்டவைகள் தான். ஆயிரம் லட்சம் ஒட்டகங்கள் இருக்குது அரேபிய நாடுகளில். அதே போல் நம்ம நாட்டில் ராஜஸ்தான் மாநிலத்திலையும் பல ஒட்டகங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் இறைவன் தான் படைத்தான். ஆனாலும் கூட ஏன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை நாக்கத்துல்லா அல்லாஹ்வின் ஒட்டகம்னு சொல்லனே? மற்ற ஒட்டகங்களுக்கு இல்லாத சிறப்பும் மேன்மையும் இந்த ஒட்டகத்திற்கு உண்டு என்பதை காட்டுறதுக்கு தான். அதே போல தான் ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் எல்லாம் இறைவனுடைய மாதங்கள் தான். ஆனாலும் எந்த மாதத்துக்கும் இல்லாத சிறப்பு முஹர்ரம் மாதத்திற்கு உண்டு என்பதை காட்டுறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லா அல்லாஹ்வின் மாதம் என்றார்கள். காபாவையும் ஒட்டகத்தையும் சொல்லும் பொழுது இறைவன் சொன்னது தன் பக்கம் இணைத்து. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை இறைவனின் பக்கம் இணைத்து கூறுகிறார்கள், அந்த மாதத்துடைய சிறப்பை நமக்கு உணர்த்துவதற்காக. அதே போல் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம், கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த 2 மாதங்களுமே தியாகத்தை தான் பறைசாட்டுகின்றன. முஹர்ரம் மாதம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகத்தை பறைசாட்டுகிறது. கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம் ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹலரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த இருவருடைய தியாகத்தை பறைசாட்டுகிறது. அப்படின்னா என்ன? வருடத்தின் தொடக்கமும் தியாகம், முடிவும் தியாகம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை வருடம் முழுவதும் தியாக உணர்வோடு அமைய வேண்டும் என்கின்ற பாடம் இதிலே கிடைக்குது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.